இந்த த்ரீஷாவுக்காகவே செருப்படி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நான் யாரை விஜய் தான் நான் சொல்கிறேன். கஷ்டமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க இல்லை? நான் அப்படி தான் பேசுவேன். நடைமுறை தான் நான் சொல்கிறேன். சில பேர் 4 சவத்துக்குள்ளே வாங்குவான், சில பேர் வந்து தெருவில் வாங்குவான், ஒரு சிலர் வந்து கேட்டால் மேடையில் வாங்குவான். இப்படி பலரும் வந்து பல விதமாக வாங்குவான். இவர் மேடையில் வாங்கினார் யார்? என் டி ராமராவ். இவர் எங்கே வாங்குறாரு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் போனதே வந்து 6 பேர் உள்ள ஒரு ஃப்ளைட்டு, அதில் நீங்கள் 2 பேர் மட்டும் வந்து ஒரு காரில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாலே அதுவே தெரிய வருது இல்லை? அதனால் இதுதான் உண்மையான விஷயம் தவிர யாரும் ஊதியெல்லாம் பெருசாக்கலை. பையன் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே என்னென்னா இதுதான் காரணம். வீட்லேயே வந்து நடிகைகள் வராங்க, அப்பாவோட இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மையப்படி தான் பையனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவன் தனியாக நுங்கம்பாக்கத்தில் தனியாக அவன் வீட்டில், அவங்க லண்டனில் தனியாக அவங்க வந்து மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம் இது எங்கே போய் நிற்கும்? குடும்பத்தில் விரிசல் ஒரு பக்கம் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஒரு அரசியல் புரசலாக பேசுனது, மேலோட்டமாக பேசுனது, இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு ஆழமான ஒரு விவாத பொருளாக ஆயிடுச்சா இல்லையா? இதுக்கு யார் காரணம்? அவர் எது ரகசியமாக நினைஞ்சா அது உடஞ்சி போச்சுல்ல. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த காட்சியை? ஃப்ளைட் வந்து இறங்கி போய் காருக்குள்ளே ஏறுற வரைக்கும் நம்ம பார்க்குறோம்ல. ஜோடியாக போய் ஏறுறாங்களா இல்லையா காரில்? அந்த இடத்துல யார் மனைவி தானே இருக்கணும் இல்லை? அப்படி இவர் எங்கே உடைப்பார்? வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் தலைவர் விஜயா பரிணாமம் ஆனதுக்கு பிறகு நிறைய சர்ச்சைகளுக்குள்ள மாட்டிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியான இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் பார்க்காம அவங்க எல்லாரும் தன்னோட வீட்டுக்கு வர வச்சு நிவாரணம் வழங்கினது ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. இது கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கோவாவில் நடைபெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமணத்திற்கு தனி விமானத்தில், அதுவும் நடிகை திரிஷாவோட தனி விமானத்தில் போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கீங்களா? இல்லை, இப்போ அவர் தனி விமானத்தில் போனது பிரச்சனையா இல்லை திரிஷாவோட போனது பிரச்சனையா? இப்போ சமூக ஊடகங்கள் வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அப்போ என்னன்னா இன்னும் ஒரு தலைவரே ஆகலை, நடிகராகவே இருக்கிறாரு. இல்லை, அவருடைய மாநாட்டோடைய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பேச்சுக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஜயோட செயல்பாடு அதுதான் சார். இங்கே இப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஜிஆர் பாருங்கள், அங்கே என் டி ராமராவ் பாருங்கள். எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த சினிமா தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி தொடர்பில் துண்டிச்சிட்டார். மறைமுகமாக இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ராமவரம் தோட்டத்துக்கு யார் போனாங்க வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு மறைமுகமாக பேசப்படலாம், ஒரு வதந்தியாக பேசப்படலாம், அது வேறு. அதே மாதிரி என் டி ராமராவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் அவரும் வந்து சிவபார்வதியோட வந்து அந்த தொடர்பில் வந்து அம்பலப்பட்டு போனார், அசிங்கப்பட்டார். யாரை தெய்வமானு சொன்னாங்களோ அவங்களே வந்து செருப்பு தூக்கி வீசினாங்க அவர் மேலே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துக்கிட்டால் ஒரு தனிப்பட்ட, இப்போது அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, ஒரு நடிகையை தொடர்புப்படுத்தி கேட்கும்போது அவர் வெளிப்படையாக சொன்னார். என்னென்னு கேட்டால், நான் வந்து முற்றும் துறந்த முனிவர் கிடையாது, அந்தம்மா படிதாண்டா பத்தினி கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். ஸோ அது அந்த காலகட்டத்துக்கு அது வந்து கடந்து போயிட்டாங்க மக்கள். அவரும் வந்து ஓராண்டு காலம்தான் அவர் முதலமைச்சராக, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணா வந்து ஆமாம் ஒரு வருடம் வந்து அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து அடுத்து ஒரு தலைவர்கள், அது கலைஞராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் கேட்டால் நேரடியான இது போன்ற வந்து தொடர்புகள் வச்சுக்க மாட்டாங்க. அது குறைஞ்சபட்சம் இந்த நெறிகளை வந்து பின்பற்றினாங்க. பட் இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவர் வந்து தலைவர் ஆனாரான்னு அவருக்கே இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கான்னு தெரில. அதுவும் குறிப்பாக அந்த லியோ படத்தில் அவங்க லிப்லாக் காட்சி நடித்த பிறகு அவங்க குடும்பத்திலே மிகப்பெரிய புயல் வீசினதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் அதை ஊடகத்தில் பேசினாங்க. அதுக்கு பிறகாவது இவங்க வந்து எதுவும் தொடர்பு இருக்காதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் வந்து இவங்க லவ் ஃபார் எவர் சொல்லிட்டு அவருடைய விஜயோட பிறந்தநாளப்போ அவங்க அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கும் இவர் அமைதியாக தான் இருந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்போ இருந்தார். இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு மாநாடு தான் நடத்தி முடிச்சிட்டாரு, ஒரு தலைவராக மாறிட்டேன்னு சொல்லி ஒரு பிரகடனம் பண்ண பிறகு இது மாதிரியான ஒரு தொடர்பு, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு தனி விமானத்தில் போனதே என்ன கேட்டிங்கன்னா வந்து இது போன்ற ஒரு காட்சியில் வந்து எங்கேயும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் போனேன். இப்போ நேற்று கூட இரவு கூட நான் கேட்கும்போது நெருங்கிய வட்டாரத்தில் கேட்கும்போது கேட்டிங்கன்னா, இல்லை சார் தனி விமானத்தில் போனதே வந்து இவர் தான் அதுக்கு டிக்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. தனி விமானத்தை இவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு பிஜேபியில் இருக்கிற ஒரு தலைவரும் அதில் வந்து பங்கேற்கிறாரு. அவர் வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்கிறாங்க. அங்கே என்ன காட்சின்னா, இவங்க வந்து ஒரு தனி விமானத்தில் கூட போகட்டாங்க. கூடுதலாக இன்னும் கூட ஒரு 3 நடிகைகள் போயிருக்கதா சொல்கிறாங்க. மொத்தம் 6 பேர் உள்ள அந்த ஃப்ளைட். அதில் போகும்போது கேட்டால் இவங்க
அந்த தனி விமானத்தில் தான் நீங்கள் போகணும். அதுக்கு பிறகு இவங்க தொடர்ந்து அவங்க கூட போயிட்டு ஒரே காரில் 2 பேரும் ஏறதான் பார்க்குறேன். இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்லுங்கன்னா, இது எப்படி ஒரு சோக நாடகம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது யாருக்கு சோக நாடகம்னா உண்மையிலே அவங்க மனைவிக்கு தான். ஏற்கனவே இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு மகன் வீட்டில் இல்லை, மகள் இல்லை, மனைவி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கிறாரு வச்சுங்களேன். இப்போதைக்கு அங்கே கூட இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கெட் தூக்கிட்டு போகிற புஷியானந்த் தான் இருக்கிறார் கூட, சரிங்களா. ஆனால் இது வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நெறிகளை பின்பற்றி தான் வாழணும். இது உங்கள் குடும்பத்தில் அவங்க ஏற்றுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, அவங்களுக்குள்ள சர்ச்சை ஆகுதெல்லாம் அதெல்லாம் வேறு. அது தனிப்பட்ட வாழ்க்கை, அது அவங்களுக்குள்ள அவங்க முடிவு பண்ணுறாங்க, வாழறாங்க வாழாமல் போகிறாங்க, அது வேறு விஷயம். இப்போது எஸ்எஸ்சிக்கு என்ன கவலையாக இருக்கும், மகன் திரிஷாவோட போனதை பற்றி கவலை இருக்காது. தனி ஃப்ளைட்டே வந்து இவன் போயிருக்கானே, அதுக்கு யார் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கவலை அவருக்கு இருக்கும். அதுதாண்டி இவன் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு தெரியல, வைர நெக்லஸ் கொடுத்தானா இல்லை என்ன கொடுத்தான்றது, அதுதான் நான் சொல்கிறேனே. அது வந்து அதெல்லாம் ரொம்ப ஓல்டு சார் நீங்கள் சொல்கிறதுலாம். இப்போல்லாம் வந்து இமோபிள் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்குறாங்க, அசையா சொத்து வீடாக கொடுத்துட்றான். வீடு அப்பார்ட்மெண்ட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. அம்பானி திருமணத்துக்கு பிறகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் திங்ஸ் எதுவும் கொடுக்காம இமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துட்றான். ஒரு பெரிய வீடு கொடுத்துட்றான், அப்பார்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரியான இருக்குது. ஸோ அது மாதிரி அவர் என்ன வேணால் கொடுக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு மக்களுக்கான ஆட்சி அமைக்கணுன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கை வந்துட்ட பிறகு இது மாதிரியான தொடர்புகள் வந்து ஒரு கேவலமான ஒரு தொடர்புகள் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ஏற்றுக்கலாம், இல்லை உங்கள் அப்பா ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு மக்கள் இதை வந்து எப்படியான பார்ப்பான்னு அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்சம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த எத்திக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரே ஃப்ளைட்டில் போகிறதும் அதுக்கப்புறம் வந்து காரில் போகிறதும் இது அம்பலப்பட்ட இது வந்து வெளியே வராதுன்றதுக்காக தான் இவங்க தனி ஃப்ளைட்டே ஏற்பாடு பண்ணது. ஆனால் வந்து வெளியே வந்துடுச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் வந்து விஜய் முன்னெடுக்கிறாருன்றது தான் தெரிய வருது. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் நடிகராக இருந்துங்க, நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, அது வெளியே வர போகிறதில்ல. பையன் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே என்னென்னா இதுதான் காரணம். வீட்லேயே வந்து நடிகைகள் வராங்க, அப்பாவோடு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மையப்படி தான் பையனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவன் தனியாக நுங்கம்பாக்கத்தில் தனியாக அவன் வீட்டில், அவங்க லண்டனில் தனியாக அவங்க வந்து மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம் இது எங்கே போய் நிற்கும்? குடும்பத்தில் விரிசல் ஒரு பக்கம் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரசியல் புரசலாக பேசுனது, மேலோட்டமாக பேசுனது, இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு ஆழமான ஒரு விவாத பொருளாக ஆயிடுச்சா இல்லையா? இதுக்கு யார் காரணம்? விஜய் தான் காரணம். ஒழுக்கத்துக்கு வரணும் சார். ஒழுக்கமான ஒரு அரசியல். நீங்கள் ஒழுக்கம் மேடையில் ஒழுக்கம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒழுக்கமான அரசியல். இப்போ இதே இடத்துல வந்து நீங்கள் கீர்த்தி சுரேஷுக்கு வந்து திருமணத்துக்கு நீங்கள் ஒரு மனைவியோடு போயிருந்தீங்கன்னு வச்சுங்க, இது பேசும் பொருள் ஆகாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு அசிங்கமான அரசியல் வந்து விஜய் முன்னெடுக்கிறாருன்னு ஆகும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த தனி விமானத்தில் ஒரு பாஜகவுடைய ஒரு தலைவர் இருந்தார் சொல்லியிருக்கீங்க. ஆனால் விஜயோடைய மாநாட்டிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை தான் முதன்மை எதிரியாக, தன்னுடைய சித்தாந்த எதிரியாகவே வைக்கிறாரு. அப்போ பாஜகவுடனுடைய தொடர்பை இன்னும் விஜய் வச்சிருக்காரா அல்லது பின்புலத்தில் பாஜக? இது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வரும்னு சொல்லுவாங்கல்ல, இவர் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இவர் வந்து தனி ஃப்ளைட்டில் போகிறார். அந்த தனி ஃப்ளைட்டில் ராஜேந்திரன்றவர் முக்கியமானவர், சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து மோடியோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் அந்த விமானத்தில் பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு விஜய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதை முதல்ல புரிஞ்சிடணும். ஸோ கோவாவில் விஜய்க்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். இப்போ பாஜகவுடைய பின்புலத்தில் தான் விஜய் இருக்கார். கண்டிப்பாக இருக்கிறாரு, 100%. பி டீம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமும். பிஜேபி தான் அவர் வந்து விஜய் வந்து இயக்குதுன்றது தான் அது காட்டுது. எல்லாம் என்ன ஒரு ரகசியமாக வைக்கணும்னு பார்க்குறாங்க, அது அம்பலப்பட்டு நிற்குது. இல்லை, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் கூட பார்த்தீங்கன்னா விஜயோட பேச்சு முழுக்க வந்து தமிழ்நாடு அரசியல 2026 இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குல எல்லாம் வந்து மக்கள் வந்து உடைச்செறிவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா உடச்சி அடிச்சிட்டாரா? தீஷா கூட சேர்ந்து உடைப்பாரா? சொல்லுங்க, இதை உடைச்சிட்டாரா? இப்போதான் அவர் எது ரகசியமாக இருந்தால் அது உடஞ்சி போச்சுல்ல. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அந்த காட்சியை? ஃப்ளைட் வந்து இறங்கி போய் காருக்குள்ளே ஏறுற வரைக்கும் நம்ம பார்க்குறோம்ல, ஜோடியாக போய் ஏறுறாங்களா இல்லையா காரில்? அந்த இடத்துல யார் மனைவி தானே இருக்கணும் இல்லை? அப்புறம் இவர் எங்கே உடைப்பார் சொல்லுங்கள்? இல்லை, அந்த பேட்டிக்கு பிறகு அந்த நூல் வெளியீட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் நிறைய மாற்றம் பார்த்துருக்கீங்க. என்ன மாற்றம்? இல்லை, நீங்கள் விசிகாவுக்குள்ளே ஒரு பெரிய என்ன மாற்றம் சொல்லுங்க. துணை பொதுச் செயலாளரை நீக்கக்கூடிய அளவு, இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவில்
அது வந்து ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்தும். துணை பொதுச் செயலாளர் அந்த ஆதவர்ஜுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில் சேர்ந்தார். கட்சி திரும்ப அவர்கள் கட்சி தொடங்கிக்கிறது ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு வந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும். முதல்ல அவர் ஆரம்ப அரசியலே வந்து தேர்தல் பாதி திருடர் பாதி சொல்லிட்டு தேர்தலை எதிர்த்தார். அதுக்கு பிறகு வந்து சமரசம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலும் ஈடுபடுறாங்க. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா என்னைக்கு வந்தார்? முந்தா நாள் வந்தார். வந்தவருக்கு தானங்க துணை பொதுச் செயலாளர். அதுக்கு வந்து அவர் பெரிய பணக்காரனா இருக்கிறாரு. அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு திருமாவ பொறுப்பு. அவர் பெரிய அவரே சொல்றாரு இல்லைங்களா, மது ஒழிப்பு மாநாடு உட்பட எல்லாமே நான் தான் நடத்தினேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் சார், அப்படிதான் சார் சொல்லுவான். நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கிற வரைக்கும் அதை சொல்ல மாட்டான். நீக்குன்னா சொல்லுவான். இப்போது ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பண உதவி உங்களுக்கு கொடுக்குறாரு. பண உதவினா உங்களுக்கு பணம் வந்து கொடுக்குறாரு, கைமாத்தா கொடுக்குறாரு. கடனும் கொடுக்கல, உதவின்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் எப்போல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்களோ அப்போல்லாம் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவருடைய நட்பை நீங்கள் முறிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார்? என் பணத்தை எடுத்து வைன்னு சொல்லுவாரா? இது வழக்கமாக நடக்கிறது தானே. இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனா வந்து ஒரு அவர் இடைநீக்கத்துக்கு பிறகு நிறைய அவருடைய அறிக்கையாக இருக்கட்டும், நேர்காணலாக இருக்கட்டும், நிறைய என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து திமுக பெரிய அழுத்தம் கொடுத்துருக்கு. குறிப்பாக ஏவாவினுடைய பேரை குறிப்பிட்டே சொல்கிறாரு. விஜய் பங்கேற்ற அந்த நூல் வெளியீட்டில் வந்து திருமாவளவன் போகக்கூடாது அப்படின்னு ஏவாவில் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் முதல்ல பாருங்க, இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பிறகு அவர் வந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முழுமையாக நீக்காமல் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு அரசியல் பண்ணுறார் யார் திருமா. காரணம் என்னென்னா, இவ்வளோ காலம் விசுவாசமாக இருந்துட்டான், ஏதோ பணம்லாம் செலவு பண்ணியிருக்கான் மாநாடு நடத்துறதுக்கு, ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையிலும் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணத்தை அள்ளி தெளிச்சிருக்கிறான். ஏன்னா பல லட்சம் கோடி அவங்ககிட்ட பணம் இருக்குது. மார்டின் லாட்டரியோட என்ன சொல்கிறேன், அது நீங்கள் போடுவீங்களான்னு தெரில. நான் வழக்கமாக சொல்கிறது அதிபர்லாம் நான் சொல்ல மாட்டேன். வந்து ஒரு லாட்டரி கொள்ளைக்காரன். அந்த குடும்பத்தில் இவர் மருமகன். அந்த பண பலம் இருந்ததுனால தூக்கி அள்ளி தெளித்து கேட்டால் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சியில் இருக்கிற பல வந்து கிராஸ் ரூட்லேருந்து நிர்வாகிகளிருந்து பணத்தை தெளித்து தான் கைவசம் வச்சுருக்கிறான். இப்போ கட்சியை தூக்கி வெளியே போட்டோம்னாக்கா இங்கே கட்சியை வந்து 2ஆக உடைப்பான்றதுக்காக கட்சியை வந்து கேட்டால் ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து ஒரு இடைநீக்கம் மட்டும் செய்கிறார். இப்போ இவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், என்னை முழுமையாகவே நீ நீக்கு, என்னை முழுமையாகவே என்னை நீக்குன்றதுக்கு தான் கேட்டால், அவர் என்ன சொல்ல கேட்டால் எனக்கு எந்த அழுத்தம் வரலைங்கிறாரு. இவர் என்ன சொல்லிருக்கா, அழுத்தம் வந்ததுங்கிறாரு. திருமா என்ன சொல்ல கேட்டால் எனக்கு எந்த அழுத்தமும் வரலைங்கிறார். இவர் என்ன கேட்டால் திருமாவுக்கு அழுத்தம் வந்ததுன்றார். அப்போ அது வந்து என்ன கேட்டால், ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், கட்சி விட்டு முழுமையாக நீக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமும் இருக்குது. ஸோ கட்சி விட்டு முழுமையாக நீக்கும்போது அப்போ இன்னொரு கட்சியில் போய் அவர் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த கட்சியானா இருக்கட்டும். அதை தான் இப்போ அடுத்த கட்டம் இப்போ அதுதான் நடக்க போகுது. வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரு கேட்டால், ஏன்னா மேலும் மேலும் அடுத்தடுத்து அது மட்டுமே கிடையாது. நீங்கள் சொன்னது அது மட்டுமே இல்லை, அதை தாண்டி பல குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அப்போது ஆமாம், அப்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கட்சியை விட்டு நீக்கும்போது அப்போ வந்து கட்சியை வந்து பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில் ஒரு வேலை வந்து ஆதவர்ஜுனா ஈடுபட வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் விஜயோடைய திருமணம் இது குறித்து பேசும்போது விஜய் மனைவி பிரிந்திருக்கிறதுக்கு காரணமே விஜயோட இந்த தவறான தொடர்புகள் தான் சொல்றீங்க. உண்மையிலே அதுதான் காரணமா? அதுதானே சார் காரணமாக இருக்க முடியும். வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இவர் கட்சி தொடங்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அப்பா அம்மாவே வந்து விலகி தனியாக தான் இருந்தாங்க. வேறு நிர்பந்தம் காரணமாக வந்து, ஏன்னா வந்து தாய் தந்தையர் பிரிஞ்சதாக பெரிய சிக்கலாகுன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த நேரத்துக்கு இழுத்துக்கிட்டாரு. அதை முழு ஈடுபாடெல்லாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதாண்டி இப்போ வந்து கேட்டால், இப்போ வந்து மகனாக இருக்கட்டும் மகளாகட்டும் அதுக்கு பிறகு சேர்ந்தே இல்லையா. இப்போ அந்தம்மா வந்து இப்போது இவர் நம்ம முரசொலி செல்வம் இறந்தபோது இவர் வந்து போகவே இல்லை, தனித்தனியாக போனாங்க. சங்கீதா வந்து தனியாக போனாங்க, எஸ்எஸ்சி தனியாக போனார், விஜய் போகலை. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய பேத்தியும் வந்து விஜயோட மகளும் வந்து லண்டனில் ஒரே காலேஜில் படிக்கிறாங்கன்றது கூட சொல்லப்பட்டது, ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த அம்மா வந்து தனியாக தான் இயங்குறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் என்னுடைய பார்வைக்குன்னு கேட்டிங்கன்னா, இது மேலும் இந்த விஷயம் வந்து இப்போ இந்த த்ரீஷாவோட அவர் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அரசல் புரசலாக இருந்தது, இப்போ வெளிச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து மீண்டும் வந்து இந்த கணவன் மனைவின்ற அந்த உறவு வந்து ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு பிரியணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. எந்த பெண்ணும் ஏற்றுப்பாங்க? இவ்வளோ பப்ளிக்காக நீங்கள் இப்போது பல விஷயங்கள் பப்ளிக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகு பல அவமானங்களை சுமப்பாங்கல்ல. இப்போ உங்களுக்கும் இப்போ கணவன் மனைவிக்கு மட்டுமே உள்ள அந்த உரசல் வந்து அது இன்னும் வெளிச்சமாகுது. கணவருடைய தொடர்பு, தவறான தொடர்பு இன்னும் வந்து பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா பல அவமானங்களை அந்த பெண்ணு சந்திக்கணும்ல. சங்கீதா தான் நான் சொல்கிறேன். பிள்ளைகளும் சந்திப்பாங்கல்ல, பிள்ளைகளும் கேட்பாங்கல்ல.
அப்போது வந்து என்னதான் நீங்கள் பிரபலமாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். விஜய் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதனால கண்டிப்பாக வந்து இன்னும் மேலும் வந்து அந்த குடும்பம் பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இணையத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நடிகர் விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக கொடுக்குங்களா? அப்படிலாம் யாரும் இங்கே வந்து அதுக்குன்னு யாரும் வந்து நமக்குலாம் வேறு வேலை இல்லையா என்ன? சரிங்களா, நீ ஒழுக்கமாக இருறான்னு சொல்கிறோம், அரசியல் கட்சிக்கு வந்துட்ட பிறகு ஒழுக்கமாக இருன்னு சொல்கிறோம். அது எப்படி ஊதி பெருசாகத்தான் இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் இங்கே வேலை இருக்குல்ல. அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒழுக்கம் இருக்கணும்ல. நீங்கள் முதல்ல தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமாக இருந்தால் நல்லது, குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த ஒழுக்கம் வந்து தவறு. இப்போ நான் கேட்குறேன் வந்து அஜித் இருக்கிறாரு, யாராவது பேசுகிறாங்களா? யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? அவரு கூட நடிக்கிறாங்க. த்ரிஷா விடாமுயற்சியில் அவங்களும் நடிக்கிறாங்க. பேசப்படுதா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்களில் வந்து த்ரிஷா வந்து பல பேரோட கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க. பேசப்பட்டுதா? அப்போது அங்கே வந்து இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குதுன்றது வெளிச்சமாகுது இல்லை அடுத்தடுத்து. இப்போனா இவங்க 2 பேர், இப்போ இந்த 2 பேரோட இன்னும் ஒரு 4 நடிகைகள் ஒன்றா போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த 2 பேரும் நீங்கள் போனதே வந்து 6 பேர் உள்ள ஒரு ஃப்ளைட்டு. அதில் நீங்கள் 2 பேர் மட்டும் வந்து ஒரு காரில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாலே அதுவே தெரிய வருது இல்லை. அதனால் இதுதான் உண்மையான விஷயம் தானே. யாரும் ஊதியெல்லாம் பெருசாக்கலை. தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் சந்திக்கிறத விஜய் தவிர்த்துக்கிட்டே வராரு இல்லை, அதுவும் ஒரு பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. மைக்கை கொண்டு போய் தொண்டையில் விட்டு ஆட்டுவீங்க, அதனால் அவர் வந்து தவிர்க்கிறாரு தானே உண்மை. முற்றிலும் அரசியலுக்கு வந்து ஒரு ஃபிட் இல்லாத மனிதராக தான் இருக்கிறார் சார் அவர். நல்லா தெரியும். அம்பேத்கர் பெரியார் எல்லாம் படிக்க சொல்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு அதுதான் சார். அவரே இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு இப்போ தான் தெரியுது. நாமெல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் வந்து படிக்க ஆரம்பித்தோம். அவர் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாரு. படிங்கன்னு சொல்கிறது பெருசு இல்லை, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதை செயல்படுத்தணும்ல. நீங்கள் எங்கே நடைமுறைப்படுத்துறீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணியில் வந்து நின்றுட்டு கஷ்டப்படுறாங்க சார். நீங்கள் கீர்த்தி சுரேஷோட போய் வந்து கல்யாணத்தில் கலந்துட்டு போகிறீங்க, போங்க, வேணான்னு சொல்ல. இதையும் பார்த்துட்டு போயிருக்கோம்ல, அதானே நியாயம். நீங்கள் தண்ணியில் நின்று போஸ்ட் கொடுக்க முடியாதுன்றீங்க. அப்போ கீர்த்தி சுரேஷ் அவங்க மச்சாங்க நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க, அது எப்படி சரியாக இருக்கும்? போய் தண்ணியில் நின்று போஸ்ட் கொடுக்கணுமா, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்கல்ல. தண்ணி இல்லை, அது சேரும் சகதி. அந்த மக்களுடைய வாழ்க்கை அது இயற்கை கொடுக்குற சதி அந்த மக்களுக்கு. அதை நீங்கள் வெறும் போகிற போக்கில் தண்ணின்னு சொல்லிட்டு போக முடியாது. கொடுங்க, ஆனால் என்ன ஆகிட போகுது? எவ்வளோ பேருக்கு போஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட தான் நீங்கள் போய் நில்லை. நீங்கள் எதுவும் வேறு எதுவும் தர வேண்டாம், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து ஒரு 20 பேரை கொண்டு வருவீங்க, மேக்கப் போட்டு கொண்டு வருவீங்க, வீட்லேயே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா, தலைக்கு ஒரு 1000 ரூபா பொருளை கொடுத்துட்டு போட்டோக்கு போதும். அதை ஏன் போட்டோ எடுத்து போடுறீங்க? இல்லை, சொந்த பணத்தில் தான் பேருந்து வச்சு அந்த மக்களை வர வச்சு தான் சொல்லி சார். இருக்கட்டும் சார், எவ்வளோ செலவாயிட போகுது சார்? அவர் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 20 கோடி ஆகிடுமா? இல்லை ஒரு 30 கோடி ஆகிடுமா? சொல்லுங்கள். நீங்கள் வாங்குகிற 200 கோடிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுன்னா ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிவிட்டீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துகிற வேலை. இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலை. இது நிற்காது. விஜயோட இந்த அரசியல் வந்து நிற்காது. நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் தலைக்கு வந்து அப்பப்போ வந்து மாற்றுறீங்க பார்த்தீங்களா? உங்கள் தலைக்கு விக்கு மாற்றுறீங்க பார்த்தீங்களா? அரசியல் மேடைக்கு போனால் ஒரு விக்கு, கல்யாணத்துக்கு போனால் ஒரு விக்கு. ஆமாம், விக்கு. ஒப்பனைன்றது வேறு. ஒப்பனைன்றது ஒட்டுமொத்த மேக்கப்பு. தலையில் இருக்க விக்கு மட்டுமே அரசியல் மேடையில் ஏறும்போது அதுக்கு ஒரு விக்கு. கல்யாணத்துக்கு போகும்போது விக்கு. வீட்டானவங்க வந்து பார்த்தோன்னா கட்சி நிகழ்ச்சியோ இல்லை வேறு வீட்டு நிகழ்ச்சின்னு சொன்னால் அப்போது ஒரு விக்கு. இந்த மயிருக்கு செலவு பண்ணதை கூட பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணல. இதான் உண்மை. கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறது. நீங்கள் போட்டால் போடுங்க. தலைவர்கள் பின்னாடி தானே லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடி நிற்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். நீங்கள் என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க சார். நீங்கள் சார் என்டி ராமாராவை உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆரை நீங்கள் உங்கள் வரலாறு சொல்கிறேன் நான். எம்ஜிஆர் வந்து எப்போ தெய்வமாக மக்கள் கொண்டாடினாங்க தெரியுமா? ஏழை எளிய மக்களோட எப்போ தெரியுங்களா? முதல் அரசியலுக்கு வந்தார். அப்போ இல்லை, அப்போ ஒரு நடிகராக பார்த்தாங்க. ஒரு கட்சிகளை வந்து ஒரு முக்கிய நிர்வாகியாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவராக பார்த்தாங்க. அந்த 5 ஆண்டு காலம் கூட கிடையாது. 2வது 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் வரும்போது கேட்டால் அப்போ சத்துணவு திட்டம் கொண்டு வராரு. ஏழை குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு. அப்போ தான் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அவரை வந்து மக்கள் தெய்வமாக கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் இதய தெய்வம் அண்ணாவின் இதய தெய்வம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து தெய்வமாக பார்க்கணும்னா அந்த 5 ஆண்டு பூர்த்தி செய்யும்போது தான். ஆனால் என்டி ராமாராவ் அப்படி கிடையாது. அவரை ஆரம்பத்துலேருந்தே தெய்வமாக கொண்டாடினாங்க. இவரால் அந்த புகழோடு போயிட்டார். அமெரிக்காவுக்கு போனார், ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்தார், ஒரு இரவு வந்து இறந்துட்டார், முடிஞ்சிடுச்சு.
அது 13 ஆண்டு காலம் வந்து திமுக வந்து வனவாசம் அமைச்சார், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்டி ராமராவ் வந்து கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவர் தெய்வமாக நினச்சாங்க. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா சொல்லுங்கள்? அவருடைய பிம்பம் அப்படி பிம்பம் இல்லை, அவர் பெரும்பாலும் ராமர் வேஷம் போட்டார். ராமர் கிருஷ்ணர் வேஷத்துக்கு ஆமாம், அவரை தவிர வேறு யார் போட்டாலும் அந்த வேடம் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. அதனால் அவர் தெய்வமாகவே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியல் வந்து தெய்வம். அந்த தெய்வத்தையே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தவறான தொடர்பு சிவபார்வதியோட தவறான தொடர்பு வந்தபோது செருப்பு தூக்கி அடிச்சாங்க மக்கள். அந்த கட்சியை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கைப்பற்றார். இது வரலாறு. அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. தன் மருமகனே முதலமைச்சர் ஆகிட்டான். அவர் வந்து முடக்கி வைக்கப்படுறாரு. அப்புறம் வீட்டிலேருந்து ஒரு காலமாயிட்டார். புகழோட உச்சியில் இருந்தவர், தெய்வம்னு சொல்லப்பட்டோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த விஜயெல்லாம் சுண்டக்கா, ஒன்றுமே கிடையாது. இந்த த்ரீஷாவுக்காகவே செருப்படி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நான். யாரை? விஜய் தான் நான் சொல்கிறேன். கஷ்டமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு என்னடா இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை? நான் அப்படி தான் பேசுவேன். நடைமுறை தான் நான் சொல்கிறேன். பொம்பளையால் செருப்படி வாங்கணும் நிறைய பேர் இருக்கிறான். அந்த லிஸ்ட்டில் வந்து விஜயும் சேர்ந்துக்கிட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? பொம்பளை தொடர்போல் நான் சொல்கிறேன். ஒரு திருமணம், நான் விஜய் விட்டுருங்க, நம்ம பொதுவாக பேசுவோம். ஒரு திருமணமான ஆண் வந்து, மணமானவன் வந்து மனைவியை நேசிக்கணும். அந்த மனைவியை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றான் மனைவியோ இல்லை மாற்றான் வீட்டு பொண்ணையோ நீங்கள் வந்து நேசிக்கிறீங்க சொன்னால் கண்டிப்பாக செருப்படி இருக்கும். சில பேர் 4 சவத்துக்குள்ளே வாங்குவான், சில பேர் வந்து தெருவில் வாங்குவான், ஒரு சிலர் வந்து கேட்டால் மேடையில் வாங்குவான். இப்படி பலரும் வந்து பல விதமாக வாங்குவான். இவர் மேடையில் வாங்கினார். யார்? என்டி ராமராவ். இவர் எங்கே வாங்குறாரு பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்காதனால உங்களுக்கு தெரில. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது, தூர்தர்ஷன் தான் இருந்தது. அந்த தூர்தர்ஷனில் போட்டு காட்டினாங்க அவர் மேலே செருப்பு வந்து விழுறத. ஏன் தூர்தர்ஷன் போட்டாங்கன்னா, அப்போ காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸை எதிர்த்து இவர் அரசியல் பண்ணவர். ஆனால் மக்கள் செருப்பு தூக்கி அடித்தது உண்மை, ஒழிக கோஷம் போட்டதும் உண்மை. எப்படி அந்த கட்சி வந்து அவர் ஆரம்பித்த கட்சி வந்து போய் மருமன்ட்ட போய் சேருது, யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து கேட்டால் இந்த மாதிரி தவறான பெண் தொடர்பு இருந்தால் கேட்டால் அது விஜய் இல்லை, யாராக இருந்தாலும் செருப்படி வாங்குவாங்க. கண்டிப்பாக. மனைவி கண்ணீருக்கு ஆளானால் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன் இப்போ நான் கேட்குறேன், அவங்க தாயாருக்கு தெரியாதா? கண்டிப்பாக. மகன் இந்த மாதிரியான தொடர்பில் இருக்கிறான், தவறான தொடர்பில் இருக்கான்னு சொல்லி அவங்க சோபாவுக்கு தெரியாதா? ஏன் அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை சொல்லி தான் அவருக்கு பிரச்சனையாச்சு, யாருக்கு? எஸ்எஸ்சிக்கு. இப்போ அவர் கவலைலான்னு கேட்டிங்கன்னா, வைர நெக்லஸ் மொய் எழுதியிருப்பானோ, இல்லை தனி ஃப்ளைட்டுக்கு இவன் தான் பேமெண்ட் கொடுத்துருப்பானோ, அவருக்கு அந்த கவலை தான் இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் பேசின ஆள் யார்? எஸ்எஸ்சி. ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் வைக்கும்போது கொண்டு வந்து கொடுத்து ஒரு 2 பவுனில் செயின், 4 பவுனில் செயின் செஞ்சுருங்கன்னு சொல்லும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இவன் 4 பவுன் என்ன விலை விற்குது? அவர் சொன்ன காலத்தில் 20,000 ரூபாய் ஒரு சவரன், ஒரு பவுன். இன்றைக்கி 50,000 வச்சுக்கோங்க. அப்போவே சொல்கிறாரு கட்டினா 4 பவுனா என்னாச்சு, போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான், வந்து விலைவாசியே தெரியாமல் இருக்கிறான் அப்படின்லாம் சொன்னவர். இப்போ வைர நெக்லஸ்க்கு என்ன சொல்லுவார்? இல்லை வீடு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தா என்ன சொல்லுவார்? அவருக்கு அந்த கவலை இருக்கும். இங்கே எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை தான். சங்கீதாவுக்கு என்ன கவலை இருக்கும்? 2 பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், இருந்தாலும் வந்து இந்த பொம்பளை பின்னாடி சுற்றுறாருன்ற அந்த கவலை தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ விஜய் வந்து இந்த வாரிசு அரசியலை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயோட பையன் அப்படிங்கிறதுக்காகவே வந்து லைகா ப்ரொடக்ஷனுடைய முதல் படத்தில் 10 கோடி ரூபா சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து விஜயோட பையன்ற தவிர வேற ஏதாவது தகுதி இருக்குங்களா? இது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். முதல்ல அந்த பையன் வந்து எங்கள் அப்பாவுடைய எந்த அடையாளமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அப்பாவுடைய யூனிட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சல்லடை போட்டு ஜலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 24 கிராஃப்டில் வந்து சினிமாவில் மொத்தம் 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த 24 கிராஃப்டில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யோட ப்ரொடக்ஷனில், விஜய் நடித்த படத்தோட ப்ரொடக்ஷனில் வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. இதுவே வந்து முட்டாள்தனம், சரிங்களா? ரெண்டாவது, இவன் ஒன்றும் பெரிய ஹாலிவுட் டைரக்டர் ஒன்றும் கிடையாது. இவன் எப்படி இருந்தாலும் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு தடவை இளையராஜா கேட்டவோ சொன்னார், நீங்கள் மியூசிக் ஏதோ காப்பி அடிச்சு தான் சொல்கிறாங்க. 7 ஸ்வரங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, இதில் யாரும் காப்பிலாம் அடிக்க முடியாது. அதனால் வந்து எந்த மெட்டையும் நான் வந்து காப்பி அடிக்கல, இயல்பாகவே அது வந்து இயற்கையாக 7 ஸ்வரங்களுக்குள்ளே தான் இருக்கிறதுனால அது இயற்கையாகவே அது வந்து அந்த சாயல் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் இளையராஜா. அது மாதிரி நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறது தமிழ் சினிமா தான், பெரிய வந்து ஹாலிவுட் பிக்சர்லாம் எடுக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் இங்கே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட சினிமா கடந்து போகுது. ஏதாவது ஒரு படத்தோட சாயல் இல்லாமல் எடுக்கவே முடியாது.
அதுவும் குறிப்பாக நீ சொல்கிற பாரு, விஜயோட படத்தோட சாயல் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் 10 கோடி சம்பளம்லாம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரு மீடியா ஹைப்புக்காக சொல்கிறது. அது வந்து லைக்காவே முதல்ல இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அது வந்து ஒத்துக்கவே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், அப்பா கம்பெனியில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இதில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. லைக்கா ப்ரொடக்ஷன் தான் ஏற்கனவே வந்து விஜய் வச்சு படம் எடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அதெல்லாம் வந்து இதெல்லாம் தருதலைங்க. இதுங்க மிதமிஞ்சின பணம் இருக்குது, நானும் டைரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் இருக்குது. விஜயோட பேனருக்காகவே ஓரளவுக்கு படம் ஓடும். ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷன் தலையில் துண்டு தான் போட்டுன்னு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மீடியா ஹைப்புக்காக சொல்கிறத தவிர ஒன்றும் கிடையாது. இவர் ஒன்றும் அப்படியே ஹாலிவுட் டைரக்டர். இவர் இப்போ தான் வந்து எடுக்கிறான். இதிலே எவ்வளோ வந்து படம் வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படி தான் இவங்க சொல்லி தான் இந்த கங்குவாவை அடித்து ஓட விட்டானுங்க டோட்டலாக. இது தேவையில்ல மீடியா ஹைப்புக்காக சொல்கிறது. 1 கோடி கொடுத்தா பெரிய விஷயம் சம்பளம். சரிங்களா? இதுவே அவங்க அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷன் தான், அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன், அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷன், அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் இந்த லைக்காகவே ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பள விஷயன்றது அதெல்லாம் சும்மா மீடியா ஹைப்புக்காக சொல்கிறது. 10 கோடிக்கு இவர் என்ன கிழிச்சிடுவார் அதில்? நான் கேட்குறேன். அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். அவன் புஷ்பா படம் எடுத்தவனுக்கே 10 கோடி இல்லை சார். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், முதல் புஷ்பாவுக்கு சொல்கிறேன். 5 கோடியோ 10 கோடியோ சம்பளம், அவ்வளோதான் கம்மி, அதோட கம்மி. இப்போ வேணால் அதிகமாக இருக்கலாம். இவர் முதல் படத்துக்கு 10 கோடி சம்பளம் கொடுக்குற முதல்ல ஓடுமா படம்? முதல்ல ஓடுதா படம்? முதல்ல எடுக்கட்டும்ன்றது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம நெகட்டிவாக சொல்ல வேணாம், படம் எடுக்கட்டும் பார்க்கலாம்.